அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் ஆண்டவரே, ஆத்ம தாகத்தை தீர்க்க முடியாத பாரங்கள் எல்லாம் கர்த்தாவே மாற்றும்படியாக இந்த வல்லமை இறங்கு, நம்முடைய கிருபை கடந்து வரட்டும். ஊராபால சந்தரிபாலம் இயேசுவே, பாரம் வேதனை கட்டுகளுக்கு சொல்லக்கூடிய இல்லை வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு இளைப்பாதல் உண்டாகும்படியாக வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமையின் அக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஊராபாபா சபதி கவரமா வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன காலத்தில் இளைப்பாறுதல் தேவையோ, எந்தெந்த காலத்தில் சமாதானம் தேவையோ, யாராருக்கு சுகம் தேவையோ கர்த்தாவே உடைய வல்லமையின் பிரசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து கர்த்தாவே ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய வருத்தப்பட்டு பாரசமந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் உடைய கிருபை 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 ஒரு மகன்களை மகன்களை கடந்து வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். உடைய பிள்ளைகளை நீ கர்த்தாவே தொட்டு வல்லமை பிரசன்னத்தினாலே அப்பா இப்பொழுதும் உடைய வாழ்க்கையில ஆத்தும தாகம் கர்த்தாவே தீரும்படியான அற்புதத்தை செய்யும் அப்பா. கற்பங்களுக்கு அடுத்த கர்த்தாவே பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்துருவை கடிதடைத்தாய். இந்த சரீரத்திலே கத்தாவை பலவீனங்களை கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த கிரியில் இப்பொழுது அகற்றப்படுவதால் வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் கத்தாவை. இந்த மகிமையின் பிரசன்னம் கத்தாவை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி கத்தாவை பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தர் கத்தாவே நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வந்து கத்தாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தானே சுகத்தை கொடுத்து கத்தாவே நீர் ஆசீர்வதித்தாண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் கற்பங்களுக்கு எடுத்த எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையோட சரிது பார்க்க செய்கிறது தான். No more place for your devil. Get out in the name of Jesus. கத்தாவே உடைய வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கத்தா பூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தாவே பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசுடைய கிரியில் அழிக்கப்பட்டு போட்டு கத்தாவே வல்லமை 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 இறங்கட்டும். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்களை அற்புதங்களை நிறுத்தியிருக்கார். இந்த ஆலயத்திற்கு வந்து அதாவது 2 வாரங்களுக்கு முன்பாக வந்ததிலிருந்து நடந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எங்களுடைய ஒரே மகள் தன் கணவனோடும் ஒரு வயது குழந்தையோடும் அமெரிக்க தேசத்திலே லிஞ்ச்பர்க் என்ற ஊரிலே வசித்து வருகிறார். அவர்கள் டிசம்பர் 2011 அவர்கள் கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தார்கள். கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணோன்னு அந்த ப்ராசஸிங்லாம் மெதுவாக ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கும். அதில் மெடிக்கல் ஃபிட்னஸ், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்டிங், அப்படியெல்லாம் எல்லா காரியங்களும் முடிவடைந்து டெம்பரரி கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு டெம்பரரி கார்டு கிடைச்சோன்னா சந்தோஷமாக அது ஜூன் மாதம் கிடைத்தது. உடனே ஜூலை மாதமே டிக்கெட்லாம் பார்த்து புக் பண்ணி ஆகஸ்ட் மாதம் 25 அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து எங்களோடு சிறிது காலம் இருந்து விட்டு செல்வதாக இருந்தார்கள். எங்களுடைய பேத்தியினுடைய முதல் பிறந்த நாளை இங்கே எங்களோடு செப்டம்பர் 4 கொண்டாடுவதாக எல்லாம் திட்டமிட்டு எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தோம். அப்போது சரியாக ஆகஸ்ட் மாதம் 18 திடீர்னு ஒரு லெட்டர், அமெரிக்கா அரசிலிருந்து ஒரு கடிதம், நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு விஷயமா அந்த அலுவலகத்தை சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை வந்து செப்டம்பர் 19 வந்து ஆஜராகணும் அப்படின்னு போட்டாங்க. கிரீன் அதுக்காக செப்டம்பர் மாதம் 19 வந்து சேரணும்னு போட்டாங்க. இதனால் இவங்க 25 அங்கேருந்து புறப்படணும். இப்படி வந்த உடனே ஒரே துக்கமாயிடுது, ஒரு அழுகை கண்ணீரோடு இப்படி ஆயிடுச்சு, எங்களுடைய பிரயாணம் தடைப்பட்டு போச்சு. அதுவும் இந்த போல் கிரீன் கார்டை வந்து அதுவும் எங்களுடைய மருமகன் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி. பெர்மனன்ட் எம்ப்ளாயிக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த வந்து எந்த காலத்துலேயுமே இதுவரைக்கும் யாருக்குமே அந்த இன்டர்வியூக்கு வந்ததில்லை. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டால் நிறைய பேருக்கு தெரியல. அங்கே அட்டானிம்பாங்க, இங்கே நம்ம வக்கீல் லாயர்னு சொல்கிறது அங்கே அட்டானிம்பாங்க. அவங்க மூலிமா தான் எல்லா காரியங்களும் நடக்கும். அட்டானியை விசாரித்தப்போ அவங்க ஒன்றும் ஒவ்வொரு லாயர்ஸும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கூகுளில் போய் அந்த வெப்சைட்டில் பார்த்தா அதில் பயங்கரமாக ஒருத்தர் சொல்கிறான், என்னை 1 மணி நேரம் என்ட்ரி பண்ணாங்க, 2 மணி நேரம் என்ட்ரி பண்ணாங்க, நான் கடைசியில் அழுதுகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப ஒவ்வொருத்தரும் பயம் காட்டினோன்னு உங்களுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அதே எங்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நாங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு அதே போல் வருத்தத்தோடு இருந்தோம். அப்படி இருக்கப்போ என்னுடைய மனைவியின் சகோதரியும் குடும்பத்தாரும் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அதனால் நீங்கள் வந்து ஐயா கிட்ட கூப்பிட்டு போய் எங்களை ப்ரே பண்ண கூப்பிட்டு போங்கன்னு அழைச்சிட்டு கேட்டாங்க. சரின்ட்டு இதுலேருந்து 2 வாரத்துக்கு முதல் நான் செவ்வாய்க்கிழமை மீட்டிங்க்கு நான் அழைச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து நான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணப்போ ஐயா என்னை ஞாபகம் வைத்து தாம்பரத்துலேருந்து பிரதர் நீண்ட ஆண்டுகளுக்கு பின் வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவங்களுக்கான காரியத்துக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு அப்புறம் எப்படி உங்கள் மகள் இருக்கிறான்னு கேட்டாங்க. நல்லா இருக்காயா, அவங்களுக்கு க்ரீன் கார்டு விஷயமா தான் இதாகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பேட்டரி மார்க்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குன்னுட்டு ஐயாவுக்கு தெரியாது, நானும் சொல்லலை. அப்புறம் இப்படி இருக்கப்போ கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அதுக்கு அடுத்த வாரம் வந்தேன். அப்புறம் போன வாரம் சென்ற செவ்வாய்க்கிழமை மீட்டிங்க்கு வந்தேன். செவ்வாய்க்கிழமைக்கு மீட்டிங்கு வந்தப்போ ஐயா எடுத்து பேசின பிரசங்கத்தில் எடுத்து உபயோகித்த வசனங்கள்லாம் எங்களுக்காகவே பேசியது போல் இருந்தது. எரேமியா 39:18, 33:3, சங்கீதம் 50:15, சங்கீதம் 107, 6, 13, 19, 28,
அப்புறம் ஏசாயா 51:22 இப்படி அநேக வசனங்களை பேசினாங்க. அதில் என்னன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை காண்பிப்பேன். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தத்தளிக்கும் பாத்திரத்தை உன்னிடமிருந்து எடுத்து போடுவேன். இப்படியான வசனங்கள், ஆறுதலான வசனங்கள், நல்லபடியாக ஆண்டவர் எங்களோடு அந்த வசனங்கள் மூலமாக பேசினார். அன்றைக்கி இரவு போய் இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு போய் எங்கள் மகள்கிட்ட பேசினோம். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டாருப்பா, இனிமேல் நீங்கள் எதை கொடுத்து கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அப்போ நமக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு, அதனால் அவங்க முந்தின நாள் இரவே கிளம்பி அங்கே போய் தங்கிட்டு காலையில் 7:30 மணிக்கு அங்கே போயிட்டாங்க. அந்த அலுவலகத்துக்கு போனால் என்னுடைய டாக்டருக்கு 8 மணிக்கும் சன்னில்லாவுக்கு 8:30 மணிக்கும் மீட்டிங். அவங்க இவங்க 2 பேரும் உள்ளே வந்தோடனே ரொம்ப இன்முகத்தோட சிரிப்போடு வாங்கன்னு இன்வைட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் ஒரு 150-200 பக்கம் 2 பேருக்கு உள்ளது. அதனால் அதில் அவங்களுடைய ஃபார்மெட் பிரகாரம் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிட்டு சில காலிங்க உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர், நம்ம இதெல்லாமே இருக்கும். அதில் ரொட்டீன் அந்த கேள்விகளை மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. வேறு எந்த கேள்விகளுமே அவங்க கேட்கல. இவங்க பயந்துட்டு போன மாதிரியோ எந்த காரியமே இல்லை. உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்த டிஃபெக்ட்டுமே இல்லை, ஏன் உங்களை இதுக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், அதனால் அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு இவங்களுக்கு முன்னாலேயே ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்களாம். சரி, நீங்கள் இந்தியா கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்களா, நான் உங்களுடைய தேசத்துலேருந்து எந்த வருஷம் இருக்குன்ட்டு போய் பார்த்துட்டு வரணும். அவங்க போய் பார்த்துட்டு தான் 2004ன்னு இருக்குது அப்படின்னு ஒரு வெப்சைட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கான ஆண்டு எப்போ இருக்கும் அது வந்த உடனே உங்களுக்கு இந்த க்ரீன் கார்டு உங்களுக்கு நேராக வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, தூர இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, பார்த்து பத்திரமா போங்கன்ட்டு அவங்க இருக்கையிலேருந்து எழுந்திருத்து வாசல் வரை வழி அனுப்பிட்டு செஞ்சுருக்காங்க. இது அமெரிக்க தேசத்தில் இது நடக்கவே நடக்காது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்களாம், என்னன்னு கூட பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணோன்னா இன்டர்வியூடைய ரிசல்ட் என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவங்களுக்கு எல்லா ரிசல்ட்டையும் சொல்லி உங்களுக்கு எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டேன், இது அந்த நாள்லேயே உங்களுக்கு குறிப்பிட்ட நாள்லேயே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் சந்தோஷமாக போக, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் உங்கள் வீட்டுக்கு வரும், உங்களுடைய அட்டானிக்கும் ஒரு காப்பி அனுப்பிடுவேன், நீங்கள் அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அனுப்பிட்டார். அப்படின்ட்டு வெளியே அவங்க அந்த காரியத்தை சந்தோஷமாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் ஆண்டவர் எங்களுக்கு பெரிய கிருபையும் தயவையும் காமிச்சு, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, கஷ்டம் ஆயிடுச்சு, வெளிநாட்டுக்கு போன இடத்துல இப்படி ஒரு துக்க சம்பவம் மற்றவர்களுக்கு முன்னால் கேவலப்பட்டு அங்கிருந்து வந்துடக்கூடாது அப்படின்னு ஆண்டவரை நோக்கி கேட்டோம். ஆண்டவர் அது எங்களுக்கு பதில் கொடுத்தார். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14:13 மையமாக கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில மிகவும் கொடூரமாய் நடத்தினார்கள். அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய காரியாது. அன்றாடம் அவர்கள் சாப்பாடு என்று சொல்லக்கூடிய காரியமே பெரிய காரியமாய் இருந்த நாட்கள்.
அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை கர்த்தர் ஒரு நாள் கண்ணோக்கி பார்த்து, இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இதுவரை உங்களை அடிமைப்படுத்தினது மாத்திரமல்ல, இப்பொழுது உங்களை மீண்டும் பிடித்து கொண்டு சென்று உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணுகிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர் என்று சொல்லி கர்த்தர் அப்படியாக அந்த வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே இந்த அருமையான மாலை வேளையிலே கடந்த 8 மாதங்களாக நாம் பலவிதமான நெருக்கங்களை, போராட்டங்களை, நிந்தைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம், அல்லது பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பாக சொல்லக்கூடிய காரியம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களோ அந்த பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில இருக்காது என்பதை இப்படி நான் எளிதாக உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு நமக்கு விடுதலையை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கிறது இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகம் 14:5 சொல்லுகிறது, ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். எப்படி இவர்கள் நம்மை விட்டு போனார்கள், எப்படி நாம் போகவிட்டோம். எனவே இவர்களை மறுபடியும் கொண்டு வந்து நமக்கு வேலை செய்யும்படியான காரியத்தை, அடிமைகளாக வாழும்படியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் அப்படியாய் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு போகிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த காலங்களை எல்லாம் இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசக்கு முன்பாக கர்த்தர் மாற்றி போட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு விசுவாசம் கடந்து வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அன்றைக்கு எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கு இறங்கின கர்த்தர் எனக்கும் இறங்க மாட்டாரா, என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கும் இந்த வாக்குத்தத்தை ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பல முறை அவர்களை கர்த்தர் விடுவிக்க முற்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தியருடைய இருதயம் கடினப்பட்டது. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அதில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது கடினப்பட்டு விடுதலையை கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த மக்களை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். லகு உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம் ஒரு லகுவை உண்டாக்கி விட்டோம். பி ரிலாக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் உண்டானதுனால இவங்களை இப்படி விட்டுறக்கூடாது, மறுபடியும் இவங்களை டைட் பண்ணணும் என்று சொல்லி நான் பார்வோன் எண்ணினான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சற்று கொஞ்சம் நல்லா எழுந்து நிற்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது காரியத்தை கர்த்தர் செய்திருப்பார். அதை பார்த்தோம் நம்ம எதிரிக்கு எப்படி இருக்கும், அட மறுபடியும் இவங்க எழுந்து நிற்கிறாங்களா, மறுபடியும் இவங்க என்ன பண்ணும், பாரமான ஒரு பாரத்தை தூக்கி தலையில வைக்கணும் சொல்லி அவங்க ஏதாவது கிரியை நமக்கு விரோதமாய் செய்வார்கள். அதே போல பார்வோனுடைய எண்ணமும் அப்படித்தான். இந்த மக்களுக்கு லகு உண்டாகிவிட்டது, நவ் தே ஆர் ரிலாக்ஸிங் மச், அவங்க ரொம்ப இலகுவா இருக்கிறாங்கன்னு சொல்லி மறுபடியும் அவர் மீது ஒரு பாரத்தை தூக்கி வைக்கக்கூடிய காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல 8:32 வாசிக்கலாம். யாத்திராகமும் 8:32 வாசிக்கலாம். பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். கர்த்தர் எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நமக்கு சொல்லுகிற பிரதர், அடுத்த மாசம் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்மளும் விசுவாசத்தோட போறோம், ரொம்ப நம்பிக்கையோட போறோம். பாஸ்ட் ஜெபம் பண்ணி சொல்லிட்டார், அதனால நம்ம கர்த்தர் பேசி இருக்கிறான்னு சொல்லி. அதே போலதான் பார்வோனத்திலே மோசே அனுப்புகிறார். மோசே சொல்லுகிறான், சரி நான் ஜனங்களை விட்டு விடுகிறேன்னு சொல்லி. அவன் கொஞ்ச நேரம் மறுபடியும் அவன் இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. அப்பொழுது மறுபடியும் விடமாட்டேன்னு சொல்லி அவன் போராடுகிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தான், அன்றைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை தான் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட.
ஆனால் அந்த பார்வோன் நமக்கு விரோதமாக நாம் தேவனை விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி, விடுதலையோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாதபடி அந்த பார்வோனின் ஆவி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறது. அதே போல யாத்ரா 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யாத்ராகம் 9:34 சொல்லுகிறது, மழையும் கல்மழையும் மழையும் கல் மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரும் அற்புதம் செய்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை இவன் ரொம்ப உபத்திரவப்படுத்துறான், என் குடும்பத்துக்கு விரோதமா அநேக செய்வினை கிரிகளை செய்கிறான், என் பிள்ளைகளுக்கு விரோதமா செய்கிறான், என் தொழிலுக்கு விரோதமா செய்கிறான். ரொம்ப நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் அழுது புலம்புகிறோம். அப்போ என்ன ஆகிறது? கர்த்தர் கல்மலையை அவங்க மேல கட்டளையிடுற மாதிரி அவங்க வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். அவங்க வாழ்க்கையில் நொறுக்கப்படுகிறார். கொஞ்ச நேரம் ஆனவனு கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் அதை நிறுத்தி விடுகிறார். உடனே என்ன ஆகிறது? அவங்க நினைப்பு நம்ம அவங்களுக்கு விரோதமா செய்தனாலதான் நமக்கு இது ஏற்பட்டதுன்னு சொல்லி நினைக்காதபடி மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்தி நமக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். வேதத்தில் அந்த நாட்களில் இருந்துதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப தத்தளிப்போடு ஒரு குடும்பம் வருகிறாங்க. அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தாவே இந்த குடும்பம் படுகிற பாடுகள் வேதனைகள் அதிகமப்பா, எப்படியாவது விடுதலையை தாரும். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற மக்களை கர்த்தர் சந்திக்கிறார், ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கிறார். அவங்க ஒரு அடி விழுந்த உடனே கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு விரோதமாக எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணுனா நமக்கு அடி விழுகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நெல். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ஏதாவது நமக்கு விரோதமான காரியத்தை செய்யும். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் யாத்ராகம் 14:13 படி, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தினை என்றைக்கு காண மாட்டீர்கள். ஐ ரிலாக்ஸ்டு சோ மெனி டைம். நான் பல முறை எகிப்தியர்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டேன். அவங்களை ஒவ்வொரு முறையும் நானும் இரக்கம் பாராட்டி விட்டுவிட்டேன். ஆனால் இந்த முறை நான் அவர்களை விடப்போவது கிடையாது. This is end of that. Hallelujah. This is end of that. உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, இப்படி யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டு காரியத்துக்காக நீங்க கர்த்தரை தேடி போறீங்க, ஊழியக்கார தேடி போறீங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பிரதர் கவலைப்படாதீங்க, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அதே மாதிரி கர்த்தர் உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுறாரு. ஏதோ கையில ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருந்தோம், ஒரு 50,000 ரூபா வந்துருச்சு, ஒரு 1,00,000 ரூபா வந்துச்சு, நம்மளும் ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். மறுபடியும் என்ன பண்றான்? நம்முடைய நிலைமையை பார்த்த உடனே அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறான். இப்படி 10 முறை நம்முடைய எதிராளிகள் நமக்கு விரோதமாய் செய்து விட்டால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார், எகிப்தியர்கள் செய்தது போல. பட் டுடே காட் சேஸ், ஐ வில் நாட் அலோவ் ஃபர்தர் மோர். இதற்கு மேலாக நான் அதை என்ன பண்ண மாட்டேன்? அலோவ் பண்ண மாட்டேன். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இதுவரை உங்களை வேதனைப்படுத்தின, இதுவரை உங்களை துக்கப்படுத்தின, 10 முறை உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்து மென்மேலும் உங்களை சித்திரவதை பண்ணின, உங்களை நிந்தை அனுபவிக்கும்படியா செய்த, வேதனை அனுபவிக்கும்படியா செய்த, உங்கள் வாழ்க்கையில கண்ணீர் ஒடிக்கும்படியா செய்த அந்த எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை. அல்லேலூயா. அதான் தேவனுடைய உண்மையான ஒரு வார்த்தை. So 10 times 10 முறை சொன்னதும் அவர் தான். இப்போ உங்களை போக விடுவான், இப்பொழுதும் போக விடுவான். மறுபடியும் இருதயம் கடினப்பட்டது, மறுபடியும் இருதயம் கடினப்பட்டதை பார்த்து கொண்டே கர்த்தர் இருந்தார். ஐயா, நான் 30 வருஷமா அந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஐயா, என் குடும்பம் 10 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐயா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதே தொல்லைதாயா. இவங்களால நாங்க அனுபவிச்ச வேதனை ஏராளமான வேதனை. ஓகே, ஐ ஹவ் சீன் தட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். பட் டுடே இஸ் த லாஸ்ட் டேட். அல்லேலூயா. இந்த 8ஆம் மாதத்தினுடைய கடைசி நாள்ல இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹவு லாங்? நோ லாங். டுடே, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பல காலங்களை கண்ணீரோடு நாம் கழித்திருக்கலாம், வேதனையோடு கழித்திருக்கலாம். ஆண்டவரே, எவ்வளவு நாட்களை நாங்கள் இப்படியே இந்த செய்வினை காரியத்திற்கு அமாவாசை பிரேயரு, பௌர்ணமி பிரேயரு, வாச கூட்டம் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. போனா கொஞ்சம் ஒரு வாரம் ரிலாக்ஸா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? மறுபடியும் எனக்கு ஏதோ ஒரு போராட்டம் வந்து கொண்டிருக்கிறதே. நமக்கு விரோதமாய் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்களே. பட் God has seen everything. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்ததுனாலே யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகம் 12:33 சொல்லப்பட்டிருக்கிறது,
எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். போங்க சீக்கிரமா போங்க, எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க போயிருங்க, நாங்கள் தினந்தோறும் யாரையாவது சாக கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது உங்களால. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எங்களோடு யுத்தம் பண்ணுகிறார், எங்களால சகிக்க முடியவில்லை, நீங்கள் சீக்கிரமா போங்கன்னு சொன்னாங்க. அப்படி மட்டும் சொல்ல, வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கையில கொடுத்து கும்பிடு போட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காலத்து எவ்வளவு காலங்களுக்கு நீங்க சங்கீதக்காரனுடைய ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எவ்வளவு காலம் நான் இப்படிப்பட்ட காரியத்துல இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில கத்தா இனிமேலும் தாமதியாதையும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவன் சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படித்தான் கடந்து வருகிறோம். கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை 70ஆம் சங்கீதம் 70ல 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். ஆண்டவரே இதுக்கு மேல என் வாழ்க்கையில தாமதம் பண்ணாதீங்க, சீக்கிரமா எனக்கு ஒரு பதிலை கட்டளையிடுங்க. ஹவ் லாங், எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் பட்டுவிட்ட பாடுகள்லாம் பட்டுட்டேன், அப்ப இதுக்கு மேலும் தாமதிக்காம என் சத்துருக்கு நீதி சரி கட்டுதல். 54ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவனுடைய அனுபவத்தை சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் என்னை வேதனைப்படுத்துகிற இந்த சவுலுடைய வாழ்க்கையில நீதி சரி கட்டுதலை நான் காண வேண்டுமானவரே என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது அங்கே வாசிக்கலாம். 54 கடைசி வசனத்தை வாசிங்க. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. என் சத்துருக்கள் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட God will justify that people. நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மக்களை நியாயம் தீர்ப்பதை நம்முடைய கண் காணும்படியான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எனவே நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக நம்முடைய வேதனைகளாம் அறிந்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார். எனவே அவர்கள் ஜனங்களை துரத்திவிட துரிதப்படுத்தின. அதுபோல இனிமே நம்ம அந்த மக்களுக்கு விரோதமாய் நினைக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் அவர்களுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு செங்கடலை வைத்து விடுவார். Even if they wanted to follow us, they cannot follow. ஏன்னா ஏற்கனவே எகிப்தியர்கள் அநேக அழிவை கண்டுவிட்டார்கள். They started going behind the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக போனார்கள். கர்த்தர் அந்த எகிப்தியர் இணைத்த காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த செங்கடலை கடக்கிறார்கள் பார்க்கலாம் என்று சொன்னேன். ஆனால் அந்த செங்கடலே எகிப்தியர்களுக்கு ஒரு பார்டராகி போய்விட்டது. இதுக்கப்புறம் அவங்க போக முடியாது. மாத்திரம் இல்லை, இனி நினைத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் தொட முடியாது. God closed the Red Sea. அல்லேலூயா. திறந்தார், கொண்டு போனார், அங்கே உள்ளே போன அந்த எகிப்தியரை அழித்து போட்டார். அதற்கப்புறமும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொன்னால், he can never follow Israelites. ஒருபோதும் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தும்படியாய் தொடர முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் அடைத்து போட்டு விட்டார் அந்த செங்கடலை. இனி ஒருபோதும் they cannot venture into that. அதுக்குள்ளே அது வழியாக அவர்கள் கடந்து போகாதபடி கர்த்தர் அந்த மக்களுக்கு பாதை அடைத்து போட்டார். இஸ்ரவேலருக்கோ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள். The door is closed for our enemies. The Red Sea is closed. Never they can open and come to the Israelites. அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நெருங்கவே முடியாதபடி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். அதன்படி நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீதி செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறதுனால ஒருபோதும் சத்துரு உங்களை அணுகாதபடி காத்துக்கொள்வார். எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஆராதனைக்கு நான் ஏதோ அப்படி வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. கர்த்தாவே உம்முடைய சித்தம் இல்லாமல் இங்கே யாரும் வர வேண்டாம். ஏன்னா ஆகாயத்தில் சிலம்படிக்கிறது மாதிரி நான் ஊழியம் செய்யலை. இங்கே வர மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் கர்த்தாவே கசப்பை, வேதனையை, நிந்தையை, நெருக்கத்தை, பாடுகளை அகற்றி போடுமப்பா. என்னை தேடி வரல, உம்மை தேடி வர்றாங்க.
There must be a difference. ஒரு மனிதனை தேடி போய் எவ்வளோ நாட்கள் ஏமாந்துருக்கலாம். இன்னைக்கு வாங்க நான் உனக்கு உதவி செய்கிறேன், நாளைக்கு வாங்க உதவி செய்யன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. கர்த்தாவே, உடைய கரம் இங்கே கிரியை செய்கிற ஒரு இடம். நீர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தால் அவருடைய கட்டுகளை எடுத்து ஆசீர்வதியும் ஐயா என்று சொல்லித்தான் அனுதினம் எங்களுடைய ஜெபம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கலாம். யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் இருக்க வாங்க நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம் கூட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக ஒன்று அவர் தான் கூட்டு வந்திருக்கிறார். அந்த அக்கா கூட்டு வரல, அந்த தம்பி கூட்டு வரல, கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் அநேக கோலியாத்துகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் நான் இருக்கும். ஆண்டவரே, நான் பஞ்சம், பசி, பட்டினி என்று சொல்வது கூட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை போராட்டங்களோடு கடந்து செல்கிறது. எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய ஜனம் என்பதை ரெனியூ யுவர் செல்ஃப். உலக பிரகாரமாய் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டு விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிற அந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு இறங்க, என் ஜனம் என்று சொல்லி என் தேவனாகி கர்த்தர் உனக்காக இறங்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக கர்த்தரை கனமணி நின்றான் தாவீது. கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொந்தமாக்கிக் கொள், உன் கண்ணீரின் பாதைகள் மாறும். அதுபோல அன்றைக்கு அந்த சாரிபாத்தில் இருந்த மகள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பதற்கு, தட்டி கழிப்பதற்காக எவ்வளோ முயற்சி செய்து உனக்கு இல்லை. கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு அப்பத்தை, சின்ன அடையும் கலசலத்தை கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்தால், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினாள், பஞ்ச காலம் முழுதும் காக்கப்பட்டால், இன்று காண்கிற உன் வாழ்க்கையின் எதிர்ப்புகள் நீங்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ஜனமாக நீ வாழ்வதற்கும், தேவனுடைய வரத்தை நம்பி வாழ்வதற்கும், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி வாழ்வதற்கு நீ ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில் நீ தீங்கு காணாதிருப்பாய். தீங்கு காணாத நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த மறுமாலை வேளையில நீங்கள் இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்று கண்ட ஈத்தினை ஒருபோதும் காண்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சொல்லும்போது, அப்பா, ஒரு வனாந்திர வாழ்க்கையிலே அவங்க கடந்து வந்த நிலைகளெல்லாம் அறிவீர். உலகத்திலே நீர் நியமித்து ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம் என்று சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரு காலம் அப்பா. அதற்காகவே இந்த நாட்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். ஸோ அதற்காகவே இந்த ஜனங்களை இங்கே கொண்டு வந்தீர், அவர்களோடு பேசினீர். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோடை காலத்தினுடைய எல்லா கடுங்கோதை கொந்தளிப்பினுடைய தாக்கம் நீங்குவதாக, வாழ்க்கை குளிர்ச்சியாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமும் மன நிறைவுமான வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை செய்வீராக. வருகிற மாதம் அப்படியா இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நான் யதார்த்தமாய் அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த ஆராதனைக்கு போனேன், கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இன்று காண்கிற எத்தனை ஒருவது காண்பதில்லை என்று சொன்னார். அதுபோல என் வாழ்க்கையில் துயரம், துன்பம், பாடுகள், நோய், வியாதி, விக்னம், சத்துருடைய போராட்டங்கள், பிலிசுடைய கட்டுகள், பிசாசின் கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், அந்தகார சக்திகள் என் குடும்பத்தை விட்டு நீங்கினது. என் கண்ணீர் மாறினது, என் துக்கம் சந்தோஷம் மாறினது சொல்லி பிள்ளைகள் சொல்ல முடியாது. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதியும் அப்பா. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷம் பிள்ளைகள் வாழ்க்கை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும், இந்த கர்த்தராஜிலும் ஆராய்ச்சி அத்தனை பிள்ளைகளோடும், கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன்.